அண்ட் இந்த ஆம்பளை பசங்களுக்கு முடி கொட்டுது, பையன் தானே அம்மா இன்னும் கல்யாணம் ஆகலமா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, முடி இருந்தாதான் பெண்கள் வந்து ரொம்ப அங்கீகரிப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கேரக்டர் லவ் எல்லாம் அதுக்கப்புறம் தாங்க, முதல்ல அப்பியரன்ஸ் தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்மர்ல டியூ டு ஓவர் ஸ்வெட் அண்ட் ஹீட் நிறைய முடி வேரோடு கொட்டும். இது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும். சின்ன வெங்காயம் வந்துட்டு இதுல சல்ஃபர் நிறைய இருக்கு. இந்த சல்ஃபர் என்ன பண்ணும்னா ரத்த ஓட்டமை கூட்டும், புது ஹேர் ஃபாலிகல்ஸ் நிறைய வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். ஸோ ஆப்வியஸா இதை அரைச்சு நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளோட தலையில இருக்கிற அந்த அரிப்பு, சொறி சிரங்கு, ஃபங்கஸ் growth இதெல்லாம் குறைச்சி, அப்புறம் இந்த பூச்சி வெட்டு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வீடு ஃபுல்லா முடி இருக்கு, பயங்கரமா வேர்க்குது, வேர்த்துணி தலையில பொடுகு வருது, தலையை சொரிஞ்சிட்டே இருக்கும், என்ன வேணா நாங்க தாங்கிக்குவோம், தலையில இருந்து முடி கொட்டினா தாங்கிக்கவே முடியாது. பாதி அம்மாக்கள் வந்து எந்த வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் வர மாட்டாங்க, முடி கொட்டுதுன்னா உடனே வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. டாண்ட்ரஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெலாசிசியா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்கு, அந்த ஃபங்கஸ் தான் பொடுகு காஸ் பண்ணுது. இந்த செதில்கள் எல்லாம் முடி வந்து ஒரு தங்களோட ஓவரால் ஹெல்த் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம். வயிற்றுக்குள்ள போற உணவும் கூட நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும், அனிமிக்கா இருந்தா கூட முடி கொட்டும். சோ ஹேருக்கு வந்துட்டு இன்டர்னலாவும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இந்த முருங்கைக்கீரை வந்து என்ன பண்ணும்னா வேர்ல இருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ் ஹேர் மெயின்டைன் பண்றதுக்கு. என்னோட முடி வந்து ஒரே திக்னஸ் இருக்கும், தலை வந்து ஹெல்த்தியா இருக்கும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டும். முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு போஷாக்கான ஒரு இது. ஹேர் பேக்ல எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்கீரையா யாருமே கொடுத்ததே இல்ல, அதுதான் ஆக்சுவலி முருங்கைக்கீரை ரெகுலரா ஆட் பண்ணி பாருங்களேன், உங்க முடி வந்துட்டு ட்ரையா இருக்காது. அப்புறம் தலையில நிறைய எண்ணெய் பசை ஊறிட்டே இருக்குல்ல, ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குல்ல, இந்த பேக் ரெகுலரா அப்ளை பண்ணா 2 நாள் குளிக்கலாம் முடி பிசு பிசுனாய் எண்ணெய் வச்சமா ஒட்டி போயிடும். நிறைய ஆயில் செக்ரீஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. ரெகுலரா இத வந்துட்டு இதனாலே எடுத்து அரைச்சிட்டு பழைய தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணணும், லைட்டா வார்ம் பண்ணி. இதுலயே தண்ணி வரனால நம்ம தண்ணி ஊத்தி அரைக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் பழைய தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு, ஆக்சுவலி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தலையில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷனை கூட குறைச்சிடும். இப்ப இந்த சீசனுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும், அது சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும், ஈவன் வயசானவங்க கூட ரெகுலரா முடிய மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம். அப்புறம் அம்மா பிள்ளைக்கு இந்த தலை சிக்கி இருக்கிற சண்டை வராது. சம்மர் சீசன்ல வேர்வைனால வர அரிப்பு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அப்புறமா அந்த ஒரு ட்ரை ஸ்கேல்ப், வேறா முடி கொட்டுது. ஆக்சுவலி இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறைய சல்ஃபர் இருக்கனால பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் நிறைய தலைக்கு கொண்டு போயிட்டு நம்மளோட வேர்ல இருந்து முடி வந்து கொட்டாது, ஸ்ட்ரென்தன் பண்ணும் வேற அந்த. அப்புறம் இந்த ஷாஃப்ட் ஃபுல்லாமே வந்து ஒரே திக்னஸ், அந்த முடியெல்லாம் கீழே 2 வெடிச்சிருக்கும், இது இப்படி இழுப்பாங்க சில பிள்ளைங்க, மேல வரைக்கும் அந்த முடி வரும், அந்த முடிக்கு உயிரே இருக்காது. புரியுதுங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம பிள்ளைங்க வந்துட்டு அந்த கண்டிஷனர்ஸ் எதுவுமே போடாம, இந்த நேச்சுரல் கண்டிஷனர், இந்த கண்டிஷனர் போடும்போது அவங்க ஹேரோட கண்டிஷன் அவ்வளவு அழகா இருக்கும். சோ நல்ல டிப் கொடுத்துருக்கீங்க.